இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான பட்டமளிப்பு விழா பேருரை என்னுடைய அரபிக் கல்லூரியின் தோழர் சகோதரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஏஎம் இஸ்மாயில் மஹிதீன் ஃபைசி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்த அழைக்கின்றேன். அதுக்கு முன்னால் ஒரு செய்தி. இங்கே கடையனூர் ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியுடைய சங்கமமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இப்படி தான் விரும்பியிருக்கானோ என்னவோ தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அசரத் அவர்களுக்கு அதிகம் ஜஸாக்குமுல்லாஹ். அசரத் அவர்களுக்கு பொறுப்பேசும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் இஸ்தஃபா வலா ஆலிஹி ஷரஃபா ஹுசூஸன் இலா குலஃபா வஸலஹா மா பஅத். قد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين. قال رسول الله صلى الله عليه وسلم ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய ஆலிமா, முபஷிரா, ஃபாதிலா பட்டமளிப்பு விழா சிறப்பான இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய என் வகுப்பு தோழர், என் நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ்அப் அப்துல் ரஹ்மான் ஃபைசி அவர்களே, பட்டமளிப்பு விழாவில் ஆசூரை வழங்க இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜி ஹனீஃப் ஹசரத் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பட்டம் வாங்க இருக்கின்ற அன்பு சகோதர மாணவ மாணவிகளே, அதாவது இந்த விழாவில் நான் பேசுவது என்பது ஒரு ஆக்சிடெண்ட். அப்துல் காதர் ஹசரத் அவர்களுடைய குணத்தாலும் பண்பாலும் இந்த மதரசா இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் தொடரும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. ஹசரத் அவங்க சென்ற வாரம் எனக்கு ஃபோன் அடித்து ஹசரத் பட்டமளிப்பு விழா நடக்க இருக்கிறது, சிறப்பு பேருரை ஒரு ஹசரத்தை போட்டிருந்தோம், திடீரென்று அவர்கள் வர முடியவில்லை, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசணும் அப்படின்னா. சிறப்புரை ஆற்றக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கா இல்லையா என்பதை தாண்டி ஹசரத் அணுகிய அந்த விதம் முறை
அவருடைய பணிவு, குறிப்பாக எனது நண்பர் பாசத்துக்குரிய ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச சில செய்திகளை சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையிலே தங்களுக்கு மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரில் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. உலக அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தைகள், சஹாபாக்களுடைய மனைவிமார்களுடைய பெயர்களில் சர்வதேச அளவில் பெண்கள் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரிலே தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் மதரசா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சமீபத்திலே ஒரு ஆய்விலே ஆண்கள் மதரசாக்களை விட தமிழகத்தில் 7000 மதரசாக்கள் பெண்கள் மதரசா இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. குறிப்பாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரிலே மதரசாக்கள் அதிகமாக இயங்குகிறது. ஆகவே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பையும் அவருடைய செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டு இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மதரசா அந்த பெயரை தாங்கி நிற்பதினால் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் என் உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெயரை அழகாக வையுங்கள். அந்த பெயரின் பிரதிபலிப்பு குழந்தையின் வாழ்விலே எதிரொலிக்கும் என்றார்கள். அழகான பெயர் வைக்கணுமா? அதுபோல் மதரசாக்களுக்கு ஆலிம்கள், முதரிசின்கள், பேராசிரியர்கள் பெயர் வைக்கும்போது அதிலே ஒரு உள்நோக்கம் இருக்கும். என்ன உள்நோக்கம் என்று கேட்டால், நம் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவிகள் இது போன்ற ஃபாத்திமாவை போல, அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல, ஆயிஷா நாயகி போல, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல இது போன்ற பெண்களை உருவாக்கணும், அந்த தரத்தில் அவர்கள் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெயர்கள் வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த மதரசாவில் ஓதிய மாணவிகளுக்கு முபஷிராத் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கப்படுகிறது. முபஷிராத் என்றால் ஹதீஸிலே அந்த வாக்கியம் வருகிறது, லா யபகி பஅதி நுபுவத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் இனிமேல் இறுதி நபித்துவம் என்பது கிடையாது. இனிமேல் நபி வரப்போறதில்லை. இல்லா ருயத்துன் ஸாலிஹத்துன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல கனவுகளை தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், நல்ல கனவுகள் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முபஷிராத், நற்செய்தி சொல்லக்கூடிய செய்திகள் என்றார்கள். ஆகவே இங்கே பட்டம் பெறக்கூடிய, பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகள் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நற்செய்தி சொல்லக்கூடிய பெண்களாக, நற்குணமுள்ள பெண்களாக திகழ வேண்டும். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா எந்த சிறப்பை பெற்றார்களோ அந்த சிறப்பை இந்த மாணவிகள் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மதரசா மாணவிகளுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னா ஹதீஜா பின்த் ஹுவைலித் வ ஃபாத்திமா பின்த் முஹம்மத் வ மரியம் பின்த் இம்ரான் வ ஆசியா இம்ராத்து ஃபிர்அவுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்து பெண்களிலே சிறந்த பெண்கள்
உலகத்திலேயே இன்னொரு ஹதீஸில் ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் அஃதலுன் நிசா என்ற ஒரு வாசகம் வருகிறது. நான் படித்து காட்டிய அந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொர்க்க பெண்களிலே சிறந்தவர்கள், சொர்க்கத்துக்கு போகிறதே சிறப்பு, அந்த சொர்க்கத்தில் சிறந்த பெண்கள் யார் என்று சொன்னால் ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மகள் ஃபாத்திமா, இம்ரானுடைய மகள் மரியம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸிலே ஆயிஷா நாயகி சம்மந்தப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுன் நிசாஇ ஹதீஜா வ ஆயிஷா வ ஃபாத்திமா பின்த் முஹம்மத் வ ஆசியா இம்ராத்து ஃபிரௌன் வ மரியம். இந்த ஹதீஸில் ஆயிஷா நாயகியை சேர்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உலகத்தில் தலை சிறந்த பெண்கள் இவர்கள், சொர்க்க பெண்களிலே தலைவிகள் சிறந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா நாயகியுடைய மகள். சொர்க்க பெண் என்று சொல்வதை தாண்டி சொர்க்க பெண்களிலே சிறந்த பெண், அந்த பெண்ணுடைய பெயர்தான் இந்த மதரசாவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. சொர்க்கத்திலே சிறந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவிகள் திகழ வேண்டும் என்பதுதான் இந்த மதரசாவை உருவாக்கியவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகி மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நபியுடைய பழக்கம் ஒன்று இருந்து வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பள்ளிவாசலில் உள்ளூருக்கு வரும்போது பள்ளிவாசலில் தங்கி ஒது செஞ்சு தொழுது விட்டு வீட்டில் மனைவிமார்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டேன் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போவாங்க. இந்த ஹதீஸில் வருது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கதிம மின் சஃபரின் யப்தஉ பில் மஸ்ஜிதி ஃபயுஸல்லி ஃபீஹி சும்ம யப்தஉ பி பைத்தி ஃபாத்திமா. புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி ஊருக்கு வந்தால் பள்ளிவாசலிலே சென்று தொழுதுவிட்டு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. மனைவிமார்களுடைய வீட்டுக்கு அல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து ஃபயஸ்அல் அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிட்ட நலம் விசாரிச்சுட்டு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு சும்ம யதூரு அலா சாயிரி நிசாயி, பிறகு தன்னுடைய இதர மனைவிமார்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸுக்கு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஏன் அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால், இக்ராமன் லஹா வ இஅ்தினாஅம் பிஹா, ஃபாத்திமா நாயகிக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்கு, தன்னுடைய மகள்களில் ஃபாத்திமா நாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நபி அவர்கள் இப்படி செல்வார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. நபியுடைய பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் சொல்வதென்றால் ஃபாத்திமா நாயகியிடத்திலே ஒரு பண்பு இருந்தது. இப்பொழுது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, சந்தாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, மையத்து தூக்கிட்டு போகிறது பெட்டி. ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆகுவதற்கு முன்பு வரை இந்த சந்தூக்கு பெட்டி என்பது இஸ்லாமிய நடைமுறைகளில் கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹதீஸ் வருகிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து. நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் 6 மாதம் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 6 மாதம். 20 வயதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டவர்கள் சென்று விட்டார்கள் ஃபாத்திமா நாயகி. அந்த சக்கராத்துடைய நிலையில் ஃபாத்திமா நாயகி ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் 2 பேரும் ஃபாத்திமா நாயை வீட்டில் சந்திக்க வர்றாங்க. வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில்
சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா அஸ்மா பின்து உமைஸ் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இன்னி கத் இஸ்தகப்து மா யஃஅலு பின் நிசாஇ, நான் மரணமாகி விடுவேன். மரணமானால் இப்பொழுது நமது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜனாசாவை, அதாவது ஒரு ஆடை தான் போடுவாங்களாம் அந்த காலத்தில், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடையை போட்டு. இப்போ நீங்கள் ஹரம் ஷரீஃபில் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம், ஒரே ஒரு ஆடை அப்படி மேலே போத்திருப்பாங்க. இந்த ஒரு ஆடையை போர்த்தி அந்த ஆடையோடு தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. சந்தூக்கு பெட்டி கிடையாது, அப்படி ஜனாசாவை தூக்கிட்டு வருவாங்க. ஃபாத்திமா நபி சொல்கிறாங்க, என்னுடைய ஜனாசாவை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தூக்குவதை நான் அருவருப்பாக கருதுகிறேன். எனவே எனக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி, என்னுடைய மேனியை நான் மௌத்தான பிறகு அடுத்த ஆண்களுடைய கரங்கள் என் உடலை தொடக்கூடாது, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க என்று சொல்லும்போது, அப்பொழுது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நான் மிஸ்ருக்கு எகிப்துக்கு சென்றிருந்தேன், அல்லது அபிசீனியாவிலே நான் பார்த்திருக்கிறேன். சில பெண்களுடைய ஜனாசாக்களை பெட்டியிலே வைத்து அதுக்கு உள்ள ஜனாசாவை நல்ல கஃனிட்டு சுமந்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை, ஒரு வழக்கத்தை, ஒரு பழக்கத்தை அபிசீனியாவிலே கண்டிருக்கிறேன். ராயித்துஹு ஃபில் ஹபஷா, அபிசீனியாவில் குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த முறையில் உங்களுடைய ஜனாசாவை எடுத்து செல்வோம் என்று சொன்னார்களாம். இந்த ஹதீஸை அல்லாமா இமாம் அஹ்மது அவர்கள் பதிவு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், மௌத்துடைய கட்டத்தில் ஃபாத்திமா நாயகினுடைய கவலை தன்னுடைய மையத்தான பிறகு உடலை அந்நிய ஆண்கள் தொட்டுவிடக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோடு மௌத்தான ஒரு லட்சிய பெண்ணு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது போன்ற பெண்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் இது போன்ற கல்லூரிகளினுடைய நியத்தாக இருக்கிறது. அடுத்த சிறப்பினை நாம் பார்க்கின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது தன்னுடைய மகளாரை, அதாவது அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. என்ன கண்டிஷன்? நீங்கள் என் மகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் ஒப்பந்தம் பண்ணி மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்திலே ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக, இரண்டாவதாக திருமணம் முடிப்பதற்கு பொன் பேசப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட அன்னை ஃபாத்திமா அவர்கள் வேதனைப்பட்டு, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? நம்முடைய கணவர் அபூஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்க போறாரு, அவங்க முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் வேகப்பட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வராங்க. இன்ன கௌமக யதஹத்தஸூன அன்னக லா தக்லபு லி பனாத்திக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமுதாய மக்கள், சஹாபா பெருமக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த நபி தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த இடத்திலும் கோவப்பட மாட்டாரு, பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்றெல்லாம் மதீனாவிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வேதனைப்பட்டு பேசிக் கொள்கிறார்களே. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்ன செய்தி தெரியுமா? அலி அவர்கள் அபூஜஹலுடைய மகளை இரண்டாவது திருமணம் முடிப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறார், நீங்கள் இதை பற்றி பேச மாட்டீங்களா என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து இப்படித்தான் சொன்னாங்க, அபுல் ஆஸ் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொடுக்கும்போது, என் மகள் ஹயாத்தாக இருக்கும் வரை நீ ரெண்டாவது திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க.
இப்போ நீ அந்த ஒப்பந்தத்தை மீற போறியா? ஒரு கால் நீ அப்படி திருமணம் முடிப்பது தடை அல்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 4 திருமணங்கள் முடிக்கலாம் ஏக காலத்தில். உனக்கு முடிப்பதற்கு அருகதை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன்ட்ட நான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி அஹாஃபு மினல் மஃப்ஸதத்தி ஃபி தீனிஹா. நீ அபூஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்கும்போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகும். ஏன்னா கொள்கை வேறு கோட்பாடு வேறு என்பும்போது குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் உருவாகும். மார்க்க ரீதியிலே ஃபாத்திமாவும் அபூஜஹலுடைய மகளும் அங்கே ஒன்றுபட்டு இருக்க முடியாது, குழப்பங்கள் ஏற்படும் என்று தன்னுடைய மகளுக்காக தன் ஈரக்கொலி அப்போ தான் சொல்கிறாங்க, ஃபாத்திமா பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டு. இந்த ஃபாத்திமாவை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசிக்கிறவர், யார் கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்துகிறார் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் பார்க்க முடியும். நபியுடைய அளப்பரிய பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பேற்பட்ட ஃபாத்திமா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சக்கராத்துடைய நிலையில் அப்படி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்து ஹாலில் இருக்கிறாங்க, உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம். ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. ஃபசார் ரபிஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபக்கத். ஃபாத்திமா நாயகனுடைய காதில் ஒரு ரகசியம் சொல்கிறாங்க. இந்த ரகசியத்தை கேட்ட அன்னை ஃபாத்திமா அவர்கள் அழுகிறார்கள். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். ஒரு ரகசியம் சொல்கிறாங்க. காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஃபலஹிகத். இந்த ரகசியத்தை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. ஃபாத்திமா நாய்க்கு இருந்த ஒரு பண்பை இந்த ஹதீஸ் விளக்குறது. ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை மட்டும் அழைச்சி 2 ரகசியம் சொன்னாங்க. ஒரு ரகசியத்துக்கு அழுதார்கள், இன்னொரு ரகசியத்துக்கு சிரித்தார்களே. இது அவங்களுக்கு இந்த விளக்கத்தை கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆயிஷா நாய்க்கு. ஃபஸஅல்துஹு அன் தாலிக இந்த ஃபாத்திமா இடத்திலே இது சம்பந்தமாக நான் விளக்கம் கேட்டபோது நபி அவங்க 2 ரகசியம் சொன்னாங்க. ஒரு ரகசியம் சொல்லும்போது நீங்கள் அழுதீங்க, இன்னொரு ரகசியம் சொல்லும்போது சிரிச்சிங்களே, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமாவே, இப்பொழுது நீ என்னை பார்க்க வந்திருக்கிய, என் மனைவிமார்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து இருக்கிறார்களே, உனக்கு ஒரு செய்தி சொல்லவா? அன்னஹு யக்பலு ஃபீ வஜஇஹி, இந்த வேதனையோடு இந்த சக்கராத்து நிலையில் அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றி விடுவான், என்னை மௌத்தாக்க போறான், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். வாப்பாவுடைய பிரிவை தாங்க முடியாம நபி அவங்க நம்மளை விட்டு போறாங்களே என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயை அழைச்சி சொன்னாங்க, சாரணி அன்னி அவ்வலு அஹ்லி பைத்திஹி அத்பஅஹு, இந்த குடும்பத்தார்களில் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு கூடிய சீக்கிரத்தில் என்னை வந்து அடையக்கூடியவர்களின் முதன்மையான பெண்மணியாக நீ இருப்பாய். நான் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் மரணித்து போனாலும் இந்த குடும்பத்தில் முதலில் மரணிக்கக்கூடிய பெண்மணி நீதான் என்று சொல்லும்போது ஃபாத்திமா நாய் செய்கிறான். வாப்பாவுடைய வஃபாத்தை கேட்கும்போது அழுகிறார்கள். வாப்பாவுக்கு பிறகு உடனே மௌத்தாகும் செய்தியை கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம இன்னொரு வாழ்க்கைக்கு போவோம், வயசு 20 கூட ஆகலை. அப்பேற்பட்ட மரணத்தை சிரித்த முகத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது போன்ற எண்ணற்ற வரலாறுகள் அவர்களை பற்றி இருக்கிறது. இதெல்லாம் உள்ளடக்கி தான் ஆலிம்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பண்புகள், அவருடைய குணநலங்கள், இந்த மதரசாவில் ஓதக்கூடிய பெண் பிள்ளைகளிடத்திலே உருவாகணும், வரலாறு படைக்கக்கூடிய பெண்களாக உருவாகணும், ஒழுக்கத்திலே சிறந்த பெண்களாக உருவாகணும்,
குடும்பமாக இருந்தாலும் சரி, சம்பந்த வழி குடும்பமாக போனாலும் சரி, முபஷிரா என்ற பட்டத்தை பெற்று செல்லக்கூடிய இந்த மாணவிகள், இந்த ஃபாத்திமா அரபிக் கல்லூரியிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த மாணவிகள் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கையை பிம்பமாக ஆக்கி கொண்டு பிரதிபலிப்பாக ஒலிக்கணும் என்ற நியத்தோடு தான் இது போன்ற பெயர்கள் வைக்கப்பட்டு ஆலிமாக்கள் வெளியாக்கப்படுகிறார்கள். ஆகவே தாய்மார்கள் நிறைந்திருப்பதினால் ஒரு சில செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் முடிச்சில்லாம் நினைக்கிறேன். ஆண்களை வைத்து தான் இந்த தீனை அல்லாஹ் ஹயாத்தாக்கணுங்க அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம், இந்த மார்க்கத்துக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் பெரும்பகுதி பெண்களுடைய பகுதியாக இருந்திருக்கிறது. நபிமார்களாக பெண்கள் வரவில்லை, ஆனால் நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் தாய்மார்கள். நல்லா நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு இமாமுடைய வரலாற்றுக்கு பின்பும், ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றுக்கு பின்பும் இந்த மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு தாயின் வழிகாட்டுதல், ஒரு சகோதரியினுடைய வழிகாட்டுதல், ஒரு மனைவியினுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கிறது என்பது இந்த மார்க்கத்தின் வரலாறு சொல். எண்ணிமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு தாய் இஸ்லாமிய பற்றோடு, இஸ்லாமிய உணர்வோடு, ஷரியத்துடைய சட்டதிட்டத்தை ஒழுக்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, ஒரு குழந்தையை வளர்க்கவில்லை, ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை, ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு குழந்தையை உருவாக்கும் போது ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா 7 வயதில் ஹாஃபிலாகானார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா, இன்றைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவை நம்ம உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் 7 வயதில் ஹாஃபிது. 3 வயதில் அவர்களுக்கு அவங்க தாயார் கொண்டு மதரசால விடுறாங்க. 13 ஜுசுவை மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா. ஆசிரியர் கேட்குறாரு, அசர்த்து பையன் 3 வயசு தான் ஆகுது, 13 ஜுசு ஓதுறான். அவங்க தாயார் சொன்னாங்க, பையன் மனப்பாடமாக்கிட்டான், பார்த்து ஓத தெரியல. குர்ஆனை மனப்பாடமாக ஓதுறான், ஆனால் பார்த்து ஓத தெரியல. பார்த்து ஓதுவதற்காக மதரசால கொண்டாந்து விடுவேன். காரணம் என்ன தெரியுமா? 7 வயதில் ஹாஃபிஸா ஆயிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றில் சொல்கிறாங்க, என் தாயார் நான் வயிற்றில் இருக்கும்போது குர்ஆனோடு, தொழுகையோடு, இபாதத்தோடு, நான் பிறந்த பிறகு என் தொட்டில் ஆட்டும்போது குர்ஆனை ஓதுவார்கள். பால் கொடுக்கும்போது ஒலி செய்துவிட்டு எனக்கு பால் கொடுப்பார்கள். 24 மணி நேரமும் குர்ஆனும் கையுமாக இருந்ததினால் என் தாய் ஓதுவதை உள்வாங்கி 13 ஜுசுக்களை 3 வயதில் நான் மனப்பாடம் செய்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 4 மதுஹப்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய பெயர்கள் உலக அளவில் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அவருடைய ஆற்றலுக்கும் முன்னேற்றத்திற்கும் அவ்வளோ பெரிய நற்பெயருக்கும் உலகம் போற்றும் ஒரு மார்க்க அறிஞராக திகழ்வதற்கு பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆனுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய கிதாபுகளில் முதன்மை கிதாப், குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இமாம் புகாரி ரஷ்யாவிலே புகாரா என்ற ஊரிலே பிறக்கிறார்கள். பிறக்கக்கூடிய இமாம் புகாரி பிறக்கும் போதே கண்ணை இழந்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிறக்கும் போதே இமாம் புகாரிக்கு கண்ணு தெரியாது, வாப்பா கிடையாது. தாயின் அரவணைப்பிலே வளர்த்தெடுக்கப்பட்டு மக்காவுக்கு இமாம் புகாரி அவர்களை மேற்படிப்புக்காக அனுப்ப வரும்போது தாயார் சொன்னாங்க, எப்பா நீ ஓத போற, எந்த பொய்யும் சொல்லிடாத, உயிரே போனாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. அவர்கள் விதவையாக இருந்ததினால் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வீடு வீடாக சென்று வேலை பார்த்து, சில வீடுகளில் துணி துவைத்து கொடுத்து, சமையல் வேலையை பார்த்து,
அதில் கிடைச்ச காசுகளை தீனார்களை சேகரித்து பையனுக்கு ஒரு மஞ்சப்பை மாதிரி ஒரு பொட்டணம் போட்டு கையில் கொடுத்து, இதை உன் வாழ்க்கை தேவைக்காக வைத்துக்கொள், நீ ஒரு மகானாக ஒரு மார்க்க அறிஞனாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். கப்பலில் ஏறிட்டாங்க. அம்மா சொன்னது காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு, பொய் சொல்லாதண்டு. பக்கத்தில் 4 திருடர்கள் கப்பலில். அந்த காலத்தில் என்னப்பா வச்சிருக்க பையில்? பச்சை புள்ள தானே. பொதுவாக குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, கேட்குறத தான் பேசுவாங்க. அவங்க அதாவது கல்பு இலகுனவராக ரொம்ப மெல்லிய குரலில், எங்கள் வாப்பா கிடையாது, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஒரு 400 தீனார் இந்த பையில் வச்சுருக்கிறேன், ஓத போகிறேன் மக்காவில் போய். இப்போ அந்த பையன்கிட்ட இருந்து இந்த காசை பிடுங்கணும், என்ன செய்கிறது திட்டம் போடுறாங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, அவர்களுடைய திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்றால், திடீரென்று 4 பேரும் திட்டம் போட்டு நாங்கள் வச்சிருந்த 400 தீனாரை காணோம் அப்படின்னு கப்பலில் சத்தம் போடுறான். 4 பேரும் சத்தம் போடுறான். பையன் கையில் 400 தீனார் இருக்குது. இமாம் புகாரி சின்ன வயசு, பார்க்குறாங்க இவனை திட்டம் போட்டு காசை பறிக்க பார்க்கான். ஏதோ ஒரு ஐடியாவை பண்ணி ஒரு நிகழ்வு நடக்கு. கப்பலில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த காசை பார்க்குறாங்க, யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி. பை இங்கே தான் இருக்கணும்னு, எங்கேயுமே இல்லை. இமாம் புகார்கிட்ட வந்து பார்க்குறாங்க, பைய காணோம். இவனுக்கு அதிர்ச்சி, 4 பேர் திட்டம் போட்டவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மக்காவிலிருந்து இறங்கி அந்த 4 திருடர்கள் வந்து கேட்டாங்க, என்னப்பா தீனாரை காட்டினிய, பைய காட்டினிய, ஆனால் கடைசியில் நீ வந்து பைய காணாம. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், நீங்கள் 4 பேரும் திட்டம் போட்டீங்க, எனக்கு தெரியும். கப்பலில் நான் உண்மையை சொன்னாலும் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? சின்ன பையன், இவன் எடுத்திருப்பான், பொய் சொல்கிறான்னு. என் தாய் சொன்னாங்க, உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பொய் சொல்லாதன்னு சொல்லி. எப்பொழுது நீங்கள் திட்டம் போட்டீர்களோ 400 தீனாரை கடலிலே வீசினேன் என்று சொன்னார்கள். அவ்வளோ பெரிய இமாம் சின்ன வயசில் தாயின் சொல்ல கேட்டு ஓதிய காரணத்தினால் இன்றைக்கு உலகம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறது. குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புகாரிலே வருகிறதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவில் இன்று உச்சரிக்கப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய பெயருக்கு பின்னால் அவருடைய தாயார் இருக்கிறான். வரலாறு படைத்த பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்த காலம் என் காலம். ஒரு காலம் சிறந்த காலம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காலம், அந்த காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் சிறந்த பெண்களாக இருக்க வேண்டும். சிறந்த பெண்களால் தான் அந்த காலம் சிறப்படையும். சிறந்த மக்களை, சிறந்த சமூகத்தை, சிறந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கும்போது அந்த காலம் சிறப்புடையதாக இருக்கிறது என்பதை ஹதீஸ் கலை நிபுணர்கள் தெளிவுபடுத்துகிறான். நஃபீசத்துல் மிஸ்ரியா, எகிப்திலே, அதாவது நஃபீசான்னு சொல்லி நம்ம முஸ்லீம் பெண்கள் பேர் வைப்பாங்க. நஃபீசத்துல் மிஸ்ரியான்னு சொல்லி ஒரு இறைநேச செல்வி எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட பெண்மணி 24 மணி நேரம் குர்ஆன், ஹதீஸு, தொழுகை, இபாதத்து, கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதுவெல்லாம் செய்துவிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே திடீரென்று அவர்களுக்கு வஃபாத்து ஏற்படுகிறது. வஃபாத்து ஏற்பட்ட பிறகு அவர்கள் மக்காவில் இருந்து எகிப்துக்கு சென்றவர்கள், அங்கே போய் வாழச் சென்றவர்கள் வஃபாத் ஆகிவிட்டாங்க. குடும்பத்துக்காரங்கள்லாம் முடிவெடுக்கிறாங்க, நஃபீசத்துல் மிஸ்ரியாவை நம்ம மக்காவில் கொண்டு போய் அடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே இருந்த ஒரு பெண்மணி எழுந்தரிச்சு அழுகிறார்கள். நான் நஃபீசத்துல் மிஸ்ரியாவுடைய வேலைக்கார பெண்மணி, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றுங்க. அவர்கள் வாழ்நாளில் இந்த வீட்டுக்குள் வாழ்ந்தார்கள், இந்த இடத்தில் தான் அவர்கள் தொழுவார்கள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், இந்த இடத்தை பாருங்க என்று காட்டும்போது வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ஆகிரத்துடைய சிந்தனையில் மூழ்கிய அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா 30 வருஷ காலமாக
தனக்காக கபரை தோண்டி அந்த கபருக்குள் இருந்து தொழுது கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு நான் மரணித்தால் இந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யணும்னு சொல்லி வசிய செஞ்சுட்டு மௌத்தாயிருக்கு. அப்படியெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் வாழ்ந்த சரித்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட தாய்மார்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் உயர்ந்தரமான உன்னதமான வழிகாட்டக்கூடிய இமாம்கள் வலிமார்கள் இந்த உலகத்துக்கு கிடைத்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 15 பெண்களை சொல்லி காட்டுகிறான். 15 பெண்களை. சில பெண்களைப் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறான். சில பெண்களைப் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே எத்தனையோ பெண்கள், அதாவது நமக்கு நன்றாக தெரியும், அபி அவர்களுடைய வாழ்க்கையில், மக்காவுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பரப்ப முடியாது. இஸ்லாத்தை ஏற்ற ஆண்களும் பெண்களும் மறைமுகமாகத்தான் வச்சுக்கிறணும். வெளிப்படுத்தினால் அடி உதை, உயிருக்கு ஆபத்து. ஆனால் இஸ்லாம் பரவுகிறது. யார் அழைப்பு கொடுக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே யார் இந்த இஸ்லாத்தை பரப்புறது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுது. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவுடைய வாழ்க்கையிலே உம்மு ஷரீக் என்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்ல, தெரியும் மக்காவில் தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால் உயிருக்கு ஆபத்து என்று. இருந்தாலும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு முஷ்ரிக்குடைய வீட்டையும் கதவை தட்டி, காஃபிர்களுடைய கதவை தட்டி, கானத்து ததுகுலு அலா நிசாயி குரைஷின் யதுஉஹுன்ன சிர்ரன் இலல் இஸ்லாமி, இந்த வேலை செய்தார்கள். குறைஷி பெண்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று இந்த மார்க்க உன்னதமானது, இந்த கொள்கை உண்மையானது, இந்த கோட்பாடு உண்மையானது, மனிதனை மனிதனாக வாழச் செய்வதற்கு, பெண்களை உயிரோடு வாழ்வதற்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். ஏனென்றால் அன்றைய அரபு தீபகற்பத்திலே பெண் குழந்தை என்று சொன்னால், பெண் குழந்தை பிறந்திருச்சுனாலே ஆணும் பொண்ணுக்குமே முகம் கருத்துருங்க. அல்லாஹ் வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. பெண் குழந்தை பிறந்தது என்று அல்லாஹ் சொல்லல, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் தாப்பா வாப்பா அம்மா குடும்பத்துக்கான எல்லாவனுக்கும் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், முகம் கருகருத்து கோபப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகா என்ன செய்வது, இழிவாய் போச்ச, நமக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு இழிவாக நினைச்ச ஒரு சமூகம், உயிரோடு புதைத்த ஒரு சமூகம். அந்த காலகட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆட்டை அக்கீகா கொடுத்து கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, அது சுப செய்தி, அது பரக்கத் என்று பெண்களை கண்டியப்படுத்திய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு வாங்க என்று உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றான். இஸ்லாத்தினுடைய அழைப்பை மிக தைரியமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய ஈமானை மறைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிக தைரியமாக உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை பரப்பிய வரலாறு உலக அறிஞ்ச ஒரு உண்மை. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருந்தேன். குர்ஆனிலே மூசா நபியுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூசா நபியுடைய தாயாரை குறித்து அல்லாஹ் பேசும்போது வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி ஃபைதா ഖിഫ്തി அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹ்ஸனி. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வரலாறு. மூசா நபி பிறக்கக்கூடிய சமயத்தில் ஆண் குழந்தைகள் எகிப்திலே பிறந்தால் உயிரோடு கொல்லப்படணும். அது ஒரு காலகட்டம், ஃபிரௌனுடைய சட்டம். ஏன்னா அவனுடைய ஆட்சிக்கு ஆபத்துங்க மாதிரி செய்தி. அவன் போட்ட அந்த நாளில் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 குழந்தையினுடைய பெயரும் மூசா. 2 குழந்தையினுடைய பேரும் மூசா தான். ஒரு மூசாவை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹ்ஸனி இன்னா ராதுஹு இலைகி, நீ ஒரு பேழையில் வைத்து குழந்தையை வந்து நீ கடல்ல போடுன்னு சொன்னான்.
அந்த குழந்தை ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் வருகிறது. இன்னொரு குழந்தை மூசா, அந்த குழந்தையினுடைய தாயார் குகையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரையே அல்லாஹ் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு வரவழைத்து பால் கொடுக்க வைத்தான். அங்கிட்டு மூசா என்ற அந்த மனிதனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலமாக பால் கொடுக்க வைத்தான். ஒரு அரபிக் கவிஞன் இப்படி சொல்லுவான், மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிருன், மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலும். ஃபிரௌன் வளர்த்த மூசா நபியாக மாறினார், ஜிப்ரீல் வளர்த்த மூசா இறை மறுப்பாளனாக மாறினார். இது வரலாறு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அளவு கடந்த பாச வைத்த அன்னை அவர்களுடைய தாயார் அல்லாஹ் சொன்ன ஒரே கட்டளைக்காக பிறந்த குழந்தைய தண்ணியில் போடுனா யார் போடுவா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பினார்கள். இன்னக லா துஃலிஃபுல் மியாத், அல்லாஹ் வரம்பு மீறாதவன். இன்னா ராத்துஹு இலைக்கு என்று சொல்லியிருக்கிறான், உன் குழந்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். அந்த நம்பிக்கையை அல்லாஹ் வீணடிக்கல். உயர்ந்த நம்பிக்கை கொண்ட பெண்களால் நபிமார்களை உருவாக்க முடிந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே சமுதாயத்தினுடைய எழுச்சிக்கு, சாலிகான குழந்தைகள் உருவாகுவதற்கு, நல்ல இளைய சமுதாயம் உருவாகுவதற்கு, நல்ல பெண்களிடத்திலே ஒழுக்கம் உருவாகுவதற்கு தாயினுடைய பங்கு மிக அவசியம். அப்பேற்பட்ட பெண் குழந்தைகள் தான் இந்த மதரசாவில் பட்டம் பெற இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய தாய்மார்களையும் அவருடைய பெற்றோர்களையும் எல்லா வகையான சூழ்நிலையும் பாதுகாத்து இந்த பட்டம் பெறக்கூடிய சகோதரிகள் சமுதாயத்திற்கு நற்பயன்களை அள்ளித்தரக்கூடிய நல்ல சந்ததிகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக திகழ்வதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என் உரைகளை நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வாய்ப்பளித்த அப்துல் காதர் ஹசரத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாம்.